அனைவருக்கும் வணக்கம். நான் கஜி குக்கிங் விளக்குல இருந்து நீங்க எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த சூப்பரான நாளோட இதே பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது எங்கட ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணத்து முறையில கருவாட்டு கறி, புட்டு, கருவாட்டு பொரியல் செய்து காட்ட போறேன். எனக்கு இன்னைக்கு கருவாட்டு கறி சாப்பிடணும் போல இருக்குது. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னு சொன்னா, ஏதாவது சாப்பிடணும்னு சொன்னா அது உடனே சேர்த்து சாப்பிடணும், இல்லைன்னா கடையில வேண்டி சாப்பிடணும். சோ எங்கட வீட்டுல உள்ளவைக்கு தெரியும். அதாவது அந்த வாய் சுவைச்சு கொண்டே இருக்கும் அந்த சாப்பாட்டை சோ அது நினைச்சா உடனே மைண்டுக்கு போயிடும். சோ அதனால சாப்பிட போகணும்னு சொல்லியே யோசிச்சு கொண்டிருப்பேன். சோ அதுங்களோட வீட்டுல உள்ள வைக்கும் இருக்கு அந்த பழக்கம். ஏதாவது நினைச்சா உடனே சாப்பிடணும்னு சொல்லி சோ இன்னைக்கு அதே மாதிரி எனக்கு அந்த சுவை பிடிச்சிருந்துச்சு. அதாவது கருவாட்டு கறி வச்சு சாப்பிடணும்னு சொல்லி சோ அந்த கருவாடு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்குது. இதான் அந்த கருவாடு உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. ட்ரை ஃபிஷ் இது பாறை மீன் கருவாடுன்னு சொல்லப்படுகிற கருவாடு. இந்த 2 கருவாடு பீஸ்லயே சூப்பரான ஒரு மண் சட்டியில குழம்பு வைக்க போறேன். இந்த கருவாடு எங்க வெடினான்னு சொன்னா, நான் ஊருக்கு ஸ்ரீலங்கா போயிருந்த மூட்டம் அதாவது கிளிநொச்சி பகுதியில ஒரு அலுவலா போயிருந்தோம். சோ அப்பொழுது அந்த கிளிநொச்சி மார்க்கெட்ல தான் இந்த கருவாட்டை வேண்டி இருந்தோம். சோ நீங்களும் யாராவது போயிருந்தா வேண்டிக்கொள்ளுங்க. அந்த கிளிநொச்சி பகுதியில நல்ல கருவாடு இருந்துச்சு. மார்க்கெட்டுக்கு சந்தை இருந்துச்சு. சோ அந்த சந்தையில தான் வேண்டி இருந்தேன். இதை பாத்தீங்கன்னு சொன்னா இது அப்படியே பேக்கெட்ல இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. அப்படியே வந்தபடியே வச்சிருக்கேன். நான் அப்படியே தான் வச்சிருப்பேன். சூட மீன் கருவாடு சோ சூட மீன் கருவாடு சூட கருவாடுன்னு சொல்லிக்கிறேன். சோ இந்த சூட கருவாடு. சோ இந்த கருவாடுல பொரியல் செய்ய போறேன். சோ கருவாடு கறி, கருவாடு பொரியல் இருக்க போது அதோட வெள்ளமா புட்டு குழல்ல வைக்கிற புட்டுங்கிற ஸ்ரீலங்காயில காலமே பின்னேறம்னு சொல்லி இந்த புட்டை தான் சாப்பிட்டு கொள்றது. சோ அந்த புட்டை இந்த கருவாட்டோட சாப்பிட சூப்பரான சுவையில இருக்கும். சோ என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போட போறேன்னு சொல்லி நான் செய்யும் பொழுதே உங்களுக்கு காட்டிக்கொள்வேன். என்னென்ன போட்டு எங்க யாழ்ப்பாண ஸ்டைல்ல செய்ய போறேன். சோ யாழ்ப்பாண ஸ்டைல்ல எப்படி செய்யறது, என்ன மாதிரி யாழ்ப்பாண தாக்கள் இந்த கருவாடு கறியை செய்து கொள்ளிவினம் என்று உங்களுக்கு காட்ட போறேன். ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு விதமா செய்து கொள்ளிவினம். நானும் எந்த பேரண்ட்ஸ் எப்படி எனக்கு செய்து காட்டினமோ அதே மாதிரி உங்களுக்கு செய்து காட்ட போறேன். இந்த மண் சட்டியை பாத்தீங்கன்னு சொன்னா மண் சட்டியில தான் செய்ய போறேன். மண் சட்டியில எப்பவும் மீன் கறி, கருவாட்டு கறி, என்ன கறியா இருந்தாலும் நீங்க சமைக்கும் பொழுது நல்ல சுவையா இருக்கும். சோ இந்த சேனலை யாராவது புதுசா பாக்குற நீங்களா இருந்தா டிங்னு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா யாழ்ப்பாணத்து முறையில எப்படி கருவாட்டு கறியை செய்யறேன்னு சொல்லி நான் செய்து காட்டுறேன். சோ அதனால அவையும் விரும்பி நான் இப்படி செய்து சாப்பிட என்ஜாய் பண்ணி கொள்றதுக்காக. சோ இப்ப காணொலிக்கு போய் பார்த்துக்கொள்வோம் எப்படி நான் உங்களுக்கு அந்த கருவாட்டு கறியை செய்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவாட்டு கறிக்கு மண் சட்டி சூடாகி அதில் எண்ணெய் விட்டுருக்கிறேன். நீங்கள் அதாவது சமைக்கிற எண்ணெய் எதுவாயினும் விட்டுக்கொள்ளலாம். 3 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கிறேன். இப்போ கடுகு வெந்தயம் இதுக்குள்ளே போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. ஸோ இப்போ உள்ளி போட்டுக்கொள்கிறேன். அதாவது கார்லிக் தேவையான மாதிரி நீங்கள் அளவுகளை போட்டுக்கொள்ளுங்க. இப்போ வெங்காயம் போடுறேன், பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். ஸோ இவ்வளோத்தையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு நிமிடங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 நிமிடங்கள் ஆகிவிட்டது. ஃப்ரை பண்ணப்பட்டுட்டு உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. ஸோ இப்போ அடுத்ததாக நான் தூள் போட போகிறேன். அதாவது ஸ்ரீலங்கா கறி பவுடர் நாங்கள் சொல்லுவோம். ஸ்ரீலங்கா கறி பவுடர் போட்டுக்கொள்ளுங்க. இப்போ கரம் மசாலா, மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன். அதாவது கறி பவுடர் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அப்படியேன்னு சொன்னாலும் உங்களோட உரைப்பு எப்படி இருக்கோ அப்படி போட்டுக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழம் அடித்து வச்சுருக்கேன். ஸோ 2 தக்காளி பழம் மட்டும் அதை கிரைண்ட் பண்ணி அதுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன். இப்போ அதுக்குள்ளே தண்ணி 350 மில்லி தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி தண்ணியை விட்டுக்கொள்ளுங்க. அதாவது தேங்காய் பால் விடாமல் நான் இன்றைக்கி கருவாட்டு கறி உங்களுக்கு செய்து காட்டுறேன். கருவாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவாக கழுவி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பார்க்கவே தெரியும். கருவாட்டுக்கு கண்டிப்பாக மண் இருக்கும். வடிவாக வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கொள்ளுங்க. இப்போ புளி விடுறேன். அதாவது நாங்கள் ஸ்ரீலங்கா ஆக்கள் சொல்லிக்கொள்வோம் பழப்புளின்னு சொல்லிக்கொள்வோம். ஸோ அந்த பழப்புளியை போட்டுக்கொள்ளுங்க. இப்போ உப்பு போட்டிருக்கிறேன். கருவாட்டு கறிக்கு எப்போவும் உப்பு குறைவாக போட்டுக்கொள்ள வேணும். ஏன்னு சொன்னால் கருவாட்டில் நீங்கள் எப்படி கழுவினாலும் உப்பு இருக்கும். இப்போ வடிவாக மூடி
மூடி வந்து அவிய விட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டுது. இப்போ கருவேப்பிலை போட்டு வந்து மேலுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு பார்க்கவே தெரியுது கருவாட்டு கறி எப்படி சுவையில் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ வந்து கருவாட்டு கறி வந்து முற்று முழுதாக ரெடி ஆகிவிட்டது. உங்களுக்கு தெரியுது. நீங்கள் உப்பு உரைப்பு எல்லாம் வந்து பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ வந்து நீங்கள் காணாட்டி ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வந்து நான் இதை இறக்க போகிறேன். இப்போ வந்து அதாவது வந்து சூட மீன் பொரியல் என்று சொல்லுவோம். வந்து சூட மீன் கருவாட்டு பொரியல். ஸோ அந்த பொரியலை வந்து நான் வந்து இப்போ பொரிக்க போகிறேன். இப்போ இந்த மீனை வந்து வடிவாக கழுவிட்டு, மீன் இல்லை ட்ரை ஃபிஷ் தான் வந்து. ஸோ இதை வடிவாக கழுவிட்டு வந்து இந்த ஆயிலுக்கு நிறைய ஆயில் விட்டு நான் பொரிக்கல, ஓரளவான ஆயில் விட்டு பொரிச்சு கொள்கிறேன். ஸோ வந்து அதாவது ஃப்ரை பண்ணுற ஆயில் வந்து நீங்கள் விட்டு வந்து இதை பொரிச்சு கொள்ளுங்க. கொஞ்சம் பொரிஞ்சு வரும் பொழுது தான் நான் வெங்காயம் அதுகள் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மீன் வந்து ஓரளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணி பட்டிருக்கு. உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. ஸோ வந்து முக்கால்வாசி பதத்தில் வந்து ஃப்ரை பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது இப்போ வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் உள்ளி எல்லாம் வந்து ஆட் பண்ணி கொள்ள போகிறேன். இப்போ வந்து உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட தேவைக்கும் ஏற்ற மாதிரி வந்து அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். வெங்காயம் போட்டு பொரிக்கும் பொழுது நல்ல சுவையாக இருக்கும் அந்த கருவாட்டு பொரியல். ஸோ இப்போ வந்து நான் காஞ்ச மிளகாய், செத்தல் மிளகாய்ன்னு சொல்லி சொல்லுவோம், அது உள்ளி எல்லாம் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக வந்திருக்கு கருவாட்டு பொரியல். ஸோ எல்லாம் போட்டு வந்து வடிவாக வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பொரியல் ஒன்று ரெடி ஆகிடுது. இது வந்து இந்த புட்டுக்கு சாப்பிட செம டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொரியல் வந்து. ஸோ நீங்களும் வீட்டில் செய்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்து புட்டை எப்படி செய்கிறேன்னு காட்டிக்கொள்கிறேன்னு. உண்மையில் ஸ்ரீலங்கா தமிழ்னு சொன்னாலோ இல்லைன்னா ஸ்ரீலங்காக்களுக்கு புட்டு செய்ய தெரியும். ஏன்னா எந்த ட்ரெடிஷ்னல் உணவு வந்து புட்டு. ஸோ வந்து 250 கிராம் வந்து அவிச்ச, அதாவது மைதாமா கோதுமைமா, நாங்கள் ஊரில் கோதுமைமா வெள்ளைமான்னு சொல்லுவோம் போல இருக்குது. ஸோ அந்த அவிச்ச மாவில் தான் இந்த புட்டை வந்து செய்கிறேன். வெள்ளை புட்டு வந்து செய்து கொள்கிறேன். ஸோ வந்து இந்த புட்டுக்கு தேவையான தண்ணி வந்து விட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. வந்து உப்பு, அதாவது தண்ணிக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணினா அந்த உப்பு, அதாவது அந்த புட்டின் டேஸ்ட் வந்து நல்ல சுவையாக இருக்கும். ஸோ வந்து முதல்ல ஒரு ஸ்டிக்கால் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. அதாவது நல்ல ஹார்டாக வந்து எப்போவும் புட்டை வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னால் அந்த புட்டு வந்து நல்ல ஹார்டான ஒரு புட்டாக வரும். ஸோ அதனால் வந்து ஒரு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி அதை வந்து அமர்த்தி கொள்ள வேணும். அப்போ தான் நல்ல ஒரு சாஃப்டான புட்டு வரும். ஸோ இப்போ நான் வந்து கையால் மெதுவாக வந்து அதை அமர்த்தி கொள்கிறேன். ஸோ அமர்த்திட்டு வந்து ஒரு பேணியால் வந்து மெதுவாக கொத்தி எடுத்துக்கொள்ள போகிறேன். நம்ம குட்டி குட்டியாக வந்து கொத்தி வந்து எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது கப் ஒன்றால் வந்து நீங்கள் இப்படி வந்து கொத்தி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பீஸாக வந்து கொத்தி வச்சுருக்கிறேன். இப்போ குழலில் வந்து புட்டை வைக்க போகிறேன். ஸோ தேங்காய் பூவை போட்டுட்டு அதுக்கு பிறகு கொத்தி வச்சிருக்கிற அந்த மாவை போட்டு மாறி மாறி வந்து புட்டு தேங்காய் பூ, அதாவது கொத்தி வச்சிருக்கிற அந்த புட்டின் தேங்காய் பூ எல்லாத்தையும் மாறி மாறி போட்டுக்கொள்ளணும். ஸோ அதான் வந்து குழல் புட்டு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் வந்து தெரியாதவை இப்போ ஜெனரேஷனுக்கு வந்து புட்டை வைக்க தெரியாது. ஸோ அதனால தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ வந்து இப்போ வந்து புட்டு மேலுக்கு ஆவி வரும் அவிஞ்சா வந்து. ஸோ புட்டை வந்து இந்த போலுக்கு வந்து இப்படி ஒரு ஸ்டிக்கால் வந்து தள்ளி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து எல்லா புட்டுகளையும் நான் இப்படி அவிச்சு எடுத்துக்கொள்கிறேன்னு உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியுது எப்படி இருக்குது இந்த குழல் புட்டுன்னு சொல்லி. உங்களுக்கும் வந்து சாப்பிடணும் போல இருக்கும். ஸோ வந்து நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு கொள்ளுங்க. கருவாட்டு கறி, புட்டு, கருவாட்டு பொரியல் செம டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு உணவு வந்து அது ஸ்ரீலங்கா இந்த ட்ரெடிஷ்னல் உணவு என்று சொல்லலாம். நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்து இப்படி வந்து அந்த நாளை வந்து என்ஜாய் பண்ணிக்கொள்ளுங்க. சூப்பர் டூப்பரான கருவாட்டு கறி, கருவாட்டு பொரியலை பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்குது. அந்த பொரியல் உடனே சாப்பிடணும் போல இருக்குது. ஆனால் வந்து நான் ஆறுதலாக தான் இப்போ ரிலாக்ஸ் பண்ணி இருந்து சாப்பிட்டு கொள்வேன்.
புட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி இருக்கு. குழாயில இப்படி வந்து புட்டு அவிக்கிறத வந்து அவிச்சு காட்டியிருக்கிறேன். ஸோ புட்டின் கலர் வந்து மாறி இருக்கலாம். ஏன்னு சொன்னா இங்க வந்து கோதுமைமா கொஞ்சம் கலர் வெள்ளை கலர் குறைவா தான் மாறுது. ஸ்ரீலங்காவில தான் நல்ல பால் போல வெள்ளையில இருக்கும். ஸோ அதனால இந்த கலர்ல இருக்குது. ஆனா வந்து இது வந்து கோதுமைமா புட்டு தான். ஸோ கோதுமைமான்னு சொன்னா நாங்க எங்கட ஊர்ல வந்து சொல்லுவோம் கோதுமைமான்னு அந்த கோதுமைமா. அதாவது மைதா மாவுன்னு சொல்ற போல இருக்குது. ஸோ அந்த மாவில தான் புட்டு அவிச்சிருக்கிறேன். மாவை அவிச்சிட்டு வந்து இப்படி அவிச்சிங்கன்னு சொன்னா சூப்பரான புட்டு வந்து வந்திருக்கு. சூப்பரான ஒரு காம்பினேஷன். அதாவது புட்டு, கருவாட்டு கறி, கருவாட்டு பொரியல், அமேசிங்கான ஒரு புட்டு வந்து செய்து காட்டியிருக்கிறேன். ஸோ வந்து என் லஞ்சுக்கு இந்த சாப்பாட்டை சாப்பிட போறேன். ஆனா நல்லா ரிலாக்ஸ் பண்ணி வந்து சாப்பிட்டு கொள்ளணும். அப்பதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நீங்களும் வந்து வீட்டுல வந்து செய்து பார்த்துக்கொள்ளுங்க. அந்த நாளை என்ஜாய் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுக்கும் வந்து இதை சாப்பாடை பார்க்க சாப்பிடணும் போல இருக்கும். சாரி என்னால தர முடியாதவங்களுக்கு நீங்களும் வந்து வீட்டுல ட்ரை பண்ணி வந்து இப்படி செய்து சாப்பிட்டு அந்த நாளை என்ஜாய் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதே வந்து இப்படியான ரெசிபியை வந்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கொள்றதுக்காக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி வந்து பெல் பட்டனை டிங்னு ப்ரெஸ் பண்ணி வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா வந்து அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இனிமே ஒரு சூப்பர் டூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.